ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் அத்தை பையனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட், அதாவது நாளைக்கு மேரேஜ். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். சரி, போகிற வழியில் ஒரு ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருக்கலாம். ஆனால் வந்து அங்கங்கே பார்த்தாலும் கட் அவுட்டு போஸ்டரு, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம் எங்கள் அத்தை பையன்கிட்ட. அந்தளவுக்கு ஒட்டியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹால்குள்ளே என்ட்ரு ஆனோடனே சரி பொண்ணு தனியாக ஃபஸ்ட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் சரி நாங்கள் கொஞ்சம் நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு, எங்கள் அத்தை பையனா 2 பேர் இருக்காங்க. சரி ஒவ்வொருத்தவங்களும் நக்கல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். என்னாச்சு, பொண்ணு பக்கத்தில் இருந்தால் அம்மாவே பக்கத்தில் மறந்துட்டீங்களா அப்படிங்கிற லெவலுக்கு நாங்கள் பேசி ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரின்னு பொண்ணுக்கு சாரீ கொடுத்தாங்க. சாரீ கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் பையனும் வந்துட்டான். வந்தோடனே ஒரு போஸ் கொடுத்தான். இதுதான் வந்து அல்டிமேட். அதாவது இந்த போஸை யாருமே வந்து மறக்க மாட்டாங்க. வந்தோடனே கும்பிட்டுக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு, அதாவது நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நான், எங்கள் அத்தை பையன், அப்புறம் வந்து எங்கள் அண்ணா, எல்லாருமே நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். சின்ன வயசுனா வந்து விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்போம் எல்லாருமே. எதனாலும் இப்படி தான் ஜாலியாக பேசுவோம். அப்போ எது பண்ணாலும் இப்படி ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அப்படியே இருப்போம். அவங்க பக்கத்தில் வேறப்பா நிற்கிறாங்களே, அவங்களும் வந்து எங்கள் கேங்கில் ஒரு ஆள் ஃப்ரெண்ட் தான். அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆகிடுச்சு. எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரின்ட்டு பார்த்தோம். அப்புறம் வந்து சரி இந்த கும்புற போஸை கொஞ்சம் நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் விட்டுட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சரி பொண்ணு வந்ததுக்கப்புறம் நலங்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போய் கிஃப்டெல்லாம்